வெள்ளிக்கிழமை 10:12 உள்ள பார்த்தனே, அந்த ராவு கால நேரம் எனக்கு நல்ல நேரமே. கண்ணியால எனக்கு ஒரு கண்டமில்லையே, இந்த கண்ணியால கண்டம் என்ன செல்லவில்லையே. தோட்டத்துல வேலையை பாருன்னு சொன்னா கயிற்று கட்டில போட்டுக்கிட்டு மல்லாக்கா படுத்துக்கிட்டு பாட்டை பாத்தியா இந்த குட்டச்சிக்கு. இவெல்லாம் ஒரு 6 இவன் நம்பி போய் வேலை செய்யறவங்களை போய் கவனினா இவ விட்டத்தை பார்த்துட்டு பாட்டு படிக்கிறா. இவ குடும்ப பொம்பளையா? அப்பா வீட்டுல என்னதான் படுத்து தூங்கினாலும் இப்படி தோட்டத்து வீட்டுல மல்லாக்கா படுத்துட்டு நம்ம வாட்டு ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்குது. அம்பிட்டு ஒரு நிம்மதியா நல்லா இருக்கு. இந்த மாமியா தொல்லை இல்ல, புருஷன் தொல்லை இல்ல, பிள்ளை தொல்லை இல்ல. அப்பா நிம்மதியா இருக்கடா சாமி. இப்பத்தே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஞாபகங்கள்லாம் வருது. சூப்பரா இருக்கு. இப்படியே ஒரு உறக்கத்தை போட்டோம்னா அப்படி இருக்கும். இந்த கிழவி வீட்டுல சும்மா அதை செய்யணும் முழங்கிட்டே இருக்கும். இங்க எந்த தொல்லையும் இல்லை. இனிமேல் டெய்லி தோட்டத்துக்கு போறோம்னு ஓடி வந்துட வேண்டியதே. பாட்டு படிச்சுட்டு படுத்து கிடக்கும்லாப்ல டெய்லி இப்படி திருப்பி விடலாம் நினைச்சு தெரியா? ஏண்டி நான் கிளவி பேசுறது உனக்கு புலம்புற மாதிரி இருக்காக்க? இந்த வார இரு. மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான், ஏ மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான், மாமியா ஒரு நான் விளக்கமத்தை எடுத்தா, ஓ மாமியா இப்போ விளக்கமத்தை எடுத்தா. எந்திரியே ஏண்டிய பொம்போல பிள்ளை எப்படி படுத்து கிடக்கான காலு மேல காலை போட்டுக்கிட்டு. என்ன நம்ம மாமியா கிளவி சத்தம் கேக்குது? வீட்டுலதான் அது சத்தமா கேட்கும். இங்கேயும் அது சத்தம் கேட்கிற மாதிரி ஒரே பிரம்மையா இருக்கு. அது சத்தத்தை கேட்டு கேட்டு எங்க பார்த்தாலும் அது கத்துற மாதிரியே இருக்கடா சாமி. எந்திரியே 2 கிட்ட உனக்கு பிரம்மையா இருக்காக்க? எந்திரி முதல்ல நீங்க. ஆத்தாடி ஆத்தா, கிளவி நெசமொழி வந்திருக்காக்கும். ஐயோ நல்லா வாட்டினமே. வேலை செய்யறவங்களை போய் பார்க்க சொல்லுச்சு. நம்ம வேற இப்படி படுத்து கிடக்கும். எப்படி சொல்லி சமாளிக்கிறது? இன்னைக்கு கிளவி விழுக்க போகுது நம்மள. என்னத்த நீங்க இப்படி தூரம் வந்திருக்கீங்க? எதுக்கு இந்த வெயில்ல தேவையில்லாம நடந்து கிடக்கீங்க? நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் அந்த இடத்துக்கு போறேன்னு சொன்னேன். அப்புறம் இடத்துக்கு வேகாத வெயில நீங்க வந்திருக்கீங்க. ஏண்டிய உன்னை தோட்டத்துல களை எடுக்கிறாங்க போய் கூட மாட இருந்து வேலை செய்யறவங்களை கண்காணின்னு சொன்னா இங்க நீ வாட்டில படுத்துக்கிட்டு உல்லாசமா பாட்டு படிக்கிறீங்க. அங்க வேலை பார்க்கறவங்க அவங்க வாக்கு உட்காந்து கிடக்கிறதா? உன்னை நம்பி தோட்டத்துக்கு அமைச்சா விளங்கு இப்படி குடும்பம். ஏண்டிய வீட்டுலதான் உருப்படியா ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற. தோட்டத்துல வேலை செய்யறவங்க மேற்பார்வை செய்ய மாதிரி உனக்கு முடியாது. உன்னை நம்பிக்கை வீட்டுல உட்காந்துருந்தேன் வேலை நடந்த மாதிரி ஏண்டி ஒரு நான் செய்யற வேலையை 4 நாள் செஞ்சுக்கிருப்பாங்க அவளுங்க. இல்லங்க அதெல்லாம் வேலை செய்யறவங்கள போய் பாத்துட்டே வந்தேன். அவங்க வாட்டில களை வெட்டுறாங்க. அவங்கள சும்மா நம்ம என்னன்னு சொல்லிக்கே இருந்தா ஒழுக்கமா வேலை பார்க்க மாட்டாங்க. வெயில் நின்று இருந்தனாத்த அப்படியே ஒரு மாதிரி கிருகுன்னு வந்துருச்சு. அரைஞ்சத்து நேரம் படுத்துட்டு போலாம்னு சொல்லி வந்தேங்க. அங்கதான் இப்படி நேரம் இருந்தேன். நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போங்க. ஆமாடி நல்லா பாப்பா. நீங்க உன்னை நம்பி உட்காந்துருந்தா ஒரு வேலை நடக்காது. ஒழுக்க மாதிரியா வீட்டுல போய் வேலையை பாருப்போ. நான் பாத்துக்கிற வேலை செய்யறவங்கள இங்க இருந்து நான் கவனிச்சுக்கிறேன். உன் புருஷன் வந்துக்கியா வீட்டுக்கு? அந்த காயத்தின்ற வீட்டுல இருக்கான். போ ஒத்தையில இருக்கான். போ வீட்டுக்கு போய் வேலையை பாருப்போ. உனக்கு என்னைக்கு இந்த வாஷிங் மிஷின் இந்த மிஷின் ஊரை வாங்கி கொடுத்தியானோ அன்னைக்கு உனக்கு மேல் காவன்தரம் ஆகி போச்சுடி. துவைக்க மாட்டேங்கிற மாவாட்டுறதுக்கு மிஷினு முதல்ல உரல் ஆட்டிக்கிறதுக்கு இருக்கவும் ஒழுக்கமா இருந்த. இப்ப அதுக்கு மிஷின் எல்லாத்துக்கும் மிஷினை வாங்கி கொடுத்துருக்கியான்ல. அதனாலதான் இப்ப என்ன பண்ற உடம்பு வளைய மாட்டேங்குது. உனக்கு சோம்பையா தெரிஞ்சு தர்ற நீ. இப்ப என்னத்த நான் வீட்டுக்கு போனேன் அப்படித்தானே? விடுங்க. அதுக்கு எதுக்கு மிஷின் வாங்கி கொடுத்த சொல்லிக்கிறீங்க தேவையில்லாம? அதுக்காண்டி ஊரு வீட்டுல எல்லாம் மிஷின் இல்லாம இருக்கு. எல்லாரும் வீட்டுல இருக்கிறதே இருக்கு. நம்ம வீட்டுல லேட்டா வாங்கியிருக்கோம். நம்ம தான் 60க்கு வாங்கின மாதிரி பேசிட்டீங்க. பேசாம இருங்க, நான் போறேன் வீட்டுக்கு. ஒழுக்கமா வீட்டுக்கு போய் சேரு. அதை விட்டு சும்மா இடையில களை வச்சு தெரியாத. பிள்ளை தனியா இருக்கா வீட்டுல? டக்குனு கிளம்பி போற வழியை பாரு. சரி வீட்டுக்கு தான் போறேன். அப்புறம் எங்க போறேன்? அங்க ஆறு இருக்கா? அவ மாசமா இருக்கா மாலினி. அவளை கூப்பிட்டு எங்கேயும் போக முடியாது. இந்த வள்ளி கடையை போட்டுக்கிட்டு கடையிலே பிஸியா இருக்கா. இந்த அக்கா அவங்க இங்கே கோயிலுக்கு போயிட்டாங்க பத்திரிக்கை கொடுக்க, சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. வந்துட்டாளா என்னன்னு தெரியல. அப்புறம் நான் யாரோட போய் பேசிட்டு இருக்கீங்க? சரி போ. அந்த தட்டாம்பயத்தை வறுத்து ஊத்தி அந்த குச்சிக்கர் வடை போட்டு 2 கத்திரிக்காய் எடுத்து போட்டு நல்லா கருவாடு குழம்பு வை. நல்லா மசாலா அப்படியே போட்டு நல்லா இருக்கும். ராத்திரிக்கு சுட 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 சாப்பிட்ற மாதிரி வச்சு வை. கிழவிக்கு இந்த வயசுல சொன்னா எப்படி தேடுன்னு பாரு. நல்லா இது திங்கிறதுக்காக நம்மளை போட்டுட்டு போன்றது முடி வேண்டிட்டே வந்திருக்கோல. கருவாடு குழம்பு சாப்பிடணும்ட்டு அதையும் விட்டு போச்சு. இதெல்லாம் எப்பாடா ஒரு வழியா குந்தானே வெட்டி விட்டு நீங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம்டா சாமி. இவ விவரமா அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. இவளுக்கு நம்ம எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு போய் நல்ல கருவாடு சாறு வச்சுட்டோம். போய் சாப்பிட்டு நல்ல தூக்கத்தை போடணும். நாமளும் படுத்து ஒரு பாட்டை பாடுவோம். இவ மட்டும் தான் படுத்துட்டு பாட்டு பாடுவாளா? நம்ம பாட மாட்டோமா? பாடுவோம். கேள்வி நம்மளை வெட்டி விட்டு நம்ம வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிச்சு. களை வெட்டுறவங்களை போய் பார்க்கணும்னு சொல்லிச்சு. இது பிடிச்சி அம்மா படுத்து கிடக்கு கட்டு இல்ல. என்ன அதையும் செய்துன்னு பார்ப்போம். பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே என் நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. பாத்தியா கேள்விய நம்மளை வெட்டி புட்டு
அது பார்த்த ஞாபகம் இல்லையா? பருவ நாடகம் சொல்லி வந்து எப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடிட்டு எப்படி படுத்து கிடக்குன்னு வாரு ஆளும் அதுவும். இது என்ன பண்ணுது, நம்மள பெரிய யோகேஷ் அம்மணி மாதிரி பேசுது. இந்த மாமியாரி ஊர் இப்படித்தான் போல இருக்கு. மருமகளை எதனாலும் சொல்லிட்டு இவளுக்கு உல்லாசமா இருக்கிறதுக்காண்டி நம்மள போய் அதை பாரு இதை பாருன்றது. இன்னைக்கு வா, இன்னைக்கு கருவாடு சாரில் உப்படி போட்டு வைக்கிறேன் வா. ஏண்டி என்னடியாச்சு? கோயிலுக்கு போன விஷயம் ஒன்னும் நடக்கலையா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சியா இல்லையா? என்ன வந்து ஒன்னும் சொல்லாம கம்முன்னு உட்காந்துருக்க அப்புறமா உடிச்ச மாதிரியே. ஏமா நீ வேற அதையாமா கேக்குற? அது பெரிய கூத்துமா. நீ சொன்ன மாதிரி செய்யலான்னு சொல்லிதான் நானும் இந்த வெண்ணிலாத்தையும் அந்த இவரை பார்த்து பூசாரியை பார்த்து பேசலான்னு போலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே திடீர்னு பார்த்தா நாங்கள் தரையில தான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அங்கிருந்து செல மேலே ஏறி உட்காந்துருக்கோம். ஒண்ணுமே புரியலம்மா, எப்படி மேலே ஏறினேன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து என் மாமியா கிளவி, இந்த எலி, அப்புறம் இந்த சீனியம்மா கிளவி எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எனக்கு கிழிச்சு விட்டாங்க. மாசமா இருக்க எங்க ஏறி உட்காந்துருக்கோம் ஒய்யாரம் மஞ்சள். நாங்க வேணும்னே ஏறி விளையாண்ட மாதிரி எங்களை பிடிச்சி வந்து குமிச்சு விட்டாங்க. எல்லாம் அங்க வச்சு எல்லாருமே அசிங்கப்படுத்தி விட்டாங்க மங்களா. ஆமாடியே, நீ எழுந்து மாசமா இருக்கிறதோட 50 வருஷத்துக்கு ஏறி உட்காந்து தேவையில்லாம பிள்ளைக்கு என்ன ஆயிப்போச்சு என்ன செய்ய? நீ கூறுட்டு சிரிக்கி உனக்கு அறிவு வேணாமா? கோளார பதுமையா இருக்க வேணாமா அந்த மாதிரி நேரத்துல? ஏமா நீ வேற லூசு மாதிரி பேசிக்கிருக்காங்க மேடம். நானே வேணும்னே செஞ்சோம். எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிக்கிறீங்க. நானே 2 பேருக்குமே தெரியல எப்படி மேலே ஏறணும்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அப்படி மேலே உட்காந்துருக்கோம். ஒருவேளை அந்த சாமிக்கு எதுவும் சக்தி கிட்டி இருக்கோ என்னமோம்மா. இவங்களுக்கு எதிர நம்ம பேச போனோம்ல, சாமி வந்த மாதிரி நடிக்க சொல்லி, அதனால சாமி கோவம் வந்து அப்படி செஞ்சிருச்சோ என்னமோ தெரியலம்மா. ரொம்ப பயந்து போயிட்டேனாலாம். ஏண்டி அதுக்காக பெற்ற லூசு லூசுன்னு பேசியாக்க? நீ வேற இந்த காலத்துல சாமி பேய் பூதம் இருக்க என்னாடி? படிச்ச பிள்ளையே நீங்க தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிருக்க? நீங்க விளையாட செட்டில் ஏறி இருப்பீங்க. ஏறிட்டு ஒண்ணு தெரியாம நீ பேசுவ. நீ பயத்திறந்தா பொய்யாத்தையும் பேசுவ. ஏன் மகளை பத்தி எல்லாம் தெரியாதா? ஏமா நீ வாடி நம்பிக்கலாம் பேசி தெரியாதம்மா. இந்த வெளியிலத்தோட வராங்க, அவங்ககிட்ட கேட்டு பாரு. நான் போய் சொன்னேன். என்ன சம்பந்தி, என்ன எதுக்கு வச்சுக்கிட்டீங்க புஷ்பாவை? ஏங்க சின்ன சம்பந்தி, என்ன சம்பந்தி சொல்றா இவ? நெசந்தானா? நீங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியலாம்ல, மேலே உட்காந்துருந்தீங்களாம்ல, அது எப்படி நடக்கும்? அது காத்து கருப்பா இருந்துச்சு அவனுக்குள்ள. ஐயோ சமந்தி அம்மா, உண்மைதான் உங்க மக சொல்றது. எங்களுக்கே தெரியல. இல்லைன்னா என்னால ஏற முடியுமா சொல்லுங்க? பச்சை உடம்பு காய் நானே எப்படி ஏறினே தெரியல. எங்கிட்ட நடுக்கு ஆடுனாலும் எங்கிட்ட காத்து கருப்பு இருந்துச்சா என்னானே தெரியல. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பயந்து போனோம். அந்த நேரத்து கிளவி வேறைய மாமியா கிளவி வேற வந்துருச்சு. அத்தே ஒரே கத்தி கூப்பாடு ஓட்டு எங்களை கேவலப்படுத்தி விட்டுருச்சுல. என்னங்க சம்பந்தி இப்படி சொல்றீங்க? இந்த காலத்துல இப்படி சொல்லிக்கிருக்கீங்க? எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல. எனக்கெல்லாம் இப்படி வயசாகி போச்சு. நான் இன்னும் ஒரு நாள் கூட சாமியும் பார்த்ததில்ல, பேயும் பார்த்ததில்ல. நீங்க நம்ம அதிசயமா சொல்லிக்கிருக்கீங்களே, என்னால நம்பவே முடியலையே. நீங்கதான் இருக்கியாமா? அவனை போய் ரூம்ல தேடிச்சிருக்கீங்க நாமட்டு? ஆமாங்க, இங்கதான் இருக்கேன். ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஏன்ட்ட ஒண்ணுமில்லம்மா. நீ அங்க வேற மரத்து மேல ஏறி உட்காருவோம், அது மட்டை மேல ஏறி உட்காருவோம். நீ வாடகை திரியிற கொஞ்சம் கூட அக்கறை இல்லம்மா. வகுத்துல குழந்தை இருக்குன்னு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம திரியிற நீ. அது எப்படி இருக்கோ என்னமா தெரியல. கிளம்பு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். நம்மளும் போய் பார்க்காம உட்காந்துருக்கோம். ஊர் உலகத்துல எல்லாம் சத்தம் போடுறாங்க, இந்த வரைக்கும் ஆஸ்பத்திரி போகாம இருக்கீங்கன்னு. நானும் கொஞ்சம் கூட பதுமையா வச்சுக்கலான்னு பார்த்தா நீ எங்கம்மா இருக்க மாட்டேங்கிறீமா? ஏன் சம்பந்தி நீங்களாலும் சொல்ல மாட்டீங்களா? அந்த பிள்ளை கோயில வந்துட்டு எங்க ஏறி உட்காந்துருக்கு தெரியுமா? மாசமா இருக்கதோட என்ன ஆய் போச்சுன்னா என்ன செய்யறது? இப்படி நாள் கழிச்சு கடவுள் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்காரு. அது எப்படி பாத்துக்கணும்னு தெரியல. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்குங்க மக. சமந்தி அவன வேணும்னே ஏறி உட்கார போறா. அவளுக்கு தெரியலன்றால. அவ மட்டுமா சொல்றா? இந்த அவங்க குழந்தை முன்னாடி சொல்லுது எப்படி மேல ஏறணும்னே தெரியலன்னு. மாசமா இருக்க பிள்ளை, இந்த பிள்ளை பச்சை உடம்புக்கார பிள்ளை. 2 பிள்ளை நீங்க தனியா ஒத்தையில விட்டு போயிருக்கீங்க உச்சி நேரத்துல. எதுக்கு ஆட்டு கருப்பு கூட அண்டி இருக்கும். அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க வாடுக்கு புரியாம பேசிக்கிட்டீங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? இந்த யோசனை எனக்கு வராம போயிருச்சே. அப்படி இருக்குமா? இதை மறந்து விட்டேன் நானு. அட கடவுளே, மாசமா இருக்கவில்லையே ஒத்தையில விட்டு போயிருக்க கூடாது நானும். சரி வாமா போய் மந்திச்சு திருநீரை போட்டு வருவோம். அது வேற ஒண்ணு நடக்கும் ஆயிர போகுது. வா போயிட்டு வருவோம். போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பாட்டு வருவோம்மா. ஏம்மா சூப்பர்மா, சரியான பாயிண்ட சொல்லி என் மாமியார மடக்கி பிடிக்கிய அழகுமா. ஏக்கா இதை தேங்க நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அத்தையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்பவே மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? அடியே உங்க அம்மா யாருடி? முள்ளாலதான் எடுக்கணும். உன் மாமியாரை எப்படி சொல்லி கண்ட்ரோல் பண்ணேன் பாத்தியா? அதை விட்டுவிட்டு நீங்க பாட்டுல எனக்கு தெரியாது மொட்டையா சொன்னீங்கன்னா அவங்க நம்புவாங்களா? சொல்ற விதமா சொல்ல முடியாது சொன்னாங்க. சரிம்மா எனக்கு அந்த நேரத்துல ஒன்னும் யோசனை வரல. கோயில் தளமாச்சே, அங்கனக்குள்ள என்ன இருக்க போகுது நான் நினைச்சேன். வேற எந்த யோசனை எனக்கு வரலம்மா. பின்னாடியே என்ன சொல்றா அவன் மருமக சீமாக்கி? என்ன சொல்லி திர்றாவ? அவ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிவிட்டேன் நானு. கட்டுக்கு மட்டும் அடங்க மாட்டேங்கிறா. ஒரு ஒழுக்கமா வீட்டுல இருக்க மாட்டேன்றா, வைக்க மாட்டேன்றா. ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி திர்றா. எல்லாம் நீ கொடுக்க இடம் தாண்டியே. இல்ல சம்மந்தி சொல்றாங்க எதுவும் காத்து வெறுப்பாண்டி இருக்குன்றாங்க. அதனாலதான் அப்படி ஆயிக்குன்றாங்க. நம்மளும் தெரியாம புரியாம பேசிட்டோம். இவாரிக்கான சிரிக்க மாதிரி பேசிக்கிருக்க. அவளுக்கு சொல்ற நீ கேட்டு திர்றவாரு. காத்து கருப்பு வந்து அண்டுறாக்க. ஏண்டிய அந்த கோயில் தரத்துக்குள்ள எந்த காத்து எப்படி வரும்? ஏண்டி என்னங்கடி பேசிட்டுறீங்க? கேட்கறவங்க கேரப்பையில இருந்தா கேப்பையில் நெய் வடிவு பேசுவீங்களாக்க நீங்க? அவ சும்மா செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காண்டி 1000 போய் சொல்லிக்கிட்டு அதை நம்பிக்கிருக்க வர. நீ எது சொன்னாலும் இப்படி தாண்டி யார் சொன்னாலும் நம்பிக்கை உட்காந்துரு. உனக்கு கிரிக்கி இப்படி சேர்ந்து சமந்தி பாட்டியம்மா நீங்க வாட்டில பேசாதீங்க. என் மகளுக்கு என்ன ஆசையா? அவளுக்கு மட்டும் அவளுக்கு வர குழந்தை நம்ம அக்கறலாமே யாருக்கும். நீங்க வாட்டில என்ன பேசி தெரியாதீங்க. அவளும் தெரியல எப்படி நினைச்சு தெரியலன்றா. அப்ப அவளுக்கு தெரியாம நடந்தா காத்துக்கிட்டு வரையா தான் இருக்கும். நீங்க என்ன அவளை சும்மா என்ன காசு கொட்டியே இருக்கீங்க. நான் இருக்கும்போது என் மகள் எந்த பேச்சு பேசுறீங்களே? நான் இல்லாத என்ன பேச்சலாம் பேசுறீங்க நீங்க?
ஆமா ஆமா, அவன் மகளை கரிச்சு கொட்டுறாங்க அப்படியே. அவ பெரிய இவ, அவளை பார்த்து கரிச்சு கொட்டுறாங்க ஆசை. அவ ஒழுக்கமா நடந்துட்டு நான் எதுக்கு அவளை கரிச்சு கொட்டிக்கிறேன்? அவ துணிமணியும் அவளும் அவ செய்யற விதமும் ஒரு மாசமா இருக்க பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாவ. வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கிறாளா இல்ல சின்ன நொட்டை மாதிரி நடிச்சுக்கிறாள் அவ. இங்க பாருங்க சம்மந்தி பாட்டி, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்ன வச்சு நொட்டை இல்லாம அவனை கிளவியா? அவளை கம்பு குடிக்காதுறா. ஏன் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்ட என்னவா? நான் தான் வாங்கி கொடுத்தேன் மகளுக்கு. இப்ப என்ன வாங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஏன் உங்க பேச்சு எல்லாம் பேண்ட் கொடுத்தா தெரிஞ்சுன்னா வரைக்கும் இப்பதான் கல்யாணம் பேச்சு பேச வந்து சும்மா சேலை கட்டி தெரியுது, இல்லன்னா அத்திரிக்கு போட்டு தெரியுது. நாங்க அப்படியே சொல்லி தர்றோம். சும்மா என் மகளை மட்டும் சொல்லிக்கே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். ஐயோ சமந்தியம்மா, அவங்க சும்மா ஏதோ புரியாம பேசுறாங்க, விடுங்க. ஒரு பேச்சு பெருசா பேசி சண்டையில் இருக்காதீங்க, விடுங்க. அப்படி இல்ல சம்பந்தி, பத்து நாய் முன்னாடி பிள்ளைய வந்து இந்த பேச்சு பேசுறாங்க. அப்ப எல்லா நேரம் என் மகளை எந்த அளவுக்கு கதை படிப்பாங்க இவங்க. நல்லா இருக்கு, ஒரு மாசமா இருக்க பிள்ளை இந்த அளவுக்கு பேசி தர்றாங்க. என்னடியே என்ன என்ன சவுண்ட் ரொம்ப பயங்கரமா கூட்டிட்டு போகுது? என்ன ஆத்தாள் மகன் காமிக்கி ஓட்டுன வரைக்கும் பேசுனீங்களா? எப்படி சண்டை இருக்கலாம் கல்யாணம் வீட்டுல? கல்யாணத்தை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்கீங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். ஏன் உன் மகனுக்கு பொண்ணு தரலன்ற ஆத்திரத்துல பேசி தெரியாது நீ? உன் நடிப்புல ஏன் நடிச்சு தெரியாத? அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏமாறுவா, நான் ஏமாற மாட்டேன். உங்க பிளான்ல எனக்கு தெரியாது நினைச்சு தரீங்களாக்கா? ஆத்தாள் மகள் நல்ல நடிச்சுட்டு ஒண்ணு தெரியாது மாதிரியே ஏண்டிய யார்கிட்ட வச்சுட்டு தர்றீங்க? அந்த சீனி மாட்டியா? எத்த பேச விடுங்க, தேவையில்லாம பேச வளர்க்காதீங்க. நல்லா பொழுது வீட்டுல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சும்மா சண்டை எடுத்து தெரியாது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசாம விடுங்க. என்னது நாங்க நடிச்சுட்டு தர்றோமா? நீங்க கல்யாணம் வச்சு எங்களுக்கு என்ன வந்துச்சு? நாங்க பொண்ணை கேட்டு நீங்க தரலன்ட்டீங்க. எங்களுக்கு ஊர்ல பொண்ணே கிடைக்காதா? அருவமா பொண்ணுக்கு என் மகனை நொண்டியா மொடமா அவனுக்கு பொண்ணா கிடைக்காது. ஆத்தாடி, உங்க கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நாங்க பிளான் ஓடுறோமா? பிளான் எங்களுக்கு ஒரு வேலை இல்ல வருங்க. அப்படியே நீங்க போய் உலக அழகிய பத்தி வச்சிருக்கீங்க. இந்த பொண்ணை விட்டா என் மகனுக்கு பொண்ணே கிடைக்காது. நாங்க நாளைக்கு பாப்போம் 1000 பொண்ணு. அவன் வேணாம் கிட்டே பேசாம இருக்கோம். நீங்க வாட்டுக்கு வாய் பத்தா பத்திலாம் பேசி தெரியாதீங்க. எங்களுக்கு பொண்ணு கிடைக்காம சும்மா சுத்தி தர்றமாக்கும், டெம்பரவரியா தர்றமாக்கும். ஆத்தாடி ஆத்தே, இப்படி ஒரு நினைப்பு இருக்காக்கும். சமந்தியம்மா அவங்க மாமியாவை சொல்லி வைங்க. அந்த சமந்தி பாட்டி ரொம்ப பேசுறாங்க சொல்லிவிட்டேன். எனக்கு ரொம்ப இலக்காரமா பேசி தர்றாங்க. என்ன விஷயம்? என் மகளை கூப்பிட்டு கிளம்பிக்கே இருப்பேன் இந்த நிமிஷமே நான் பாட்டுக்கு. ஐயோ சமந்தியம்மா, விடுங்க சமந்தியம்மா. இதுக்கு ஆளாளுக்கு பேசி பேச வளர்த்தே வரீங்க, சண்டையை பெருசாகிட்டே இருக்கீங்க. அந்த பிள்ளை மாசமா இருக்க பிள்ளை முன்னாடி இப்படிலாம் பேசி சண்டை விடாதீங்க, மனசு கஷ்டப்படும் அந்த பிள்ளைக்கு. நான் என்ன சம்மதி செய்யறேன்? அவங்க தானே வேணுமே பேசிக்கிட்டாங்க உங்க மாமியாதே. அந்த பிள்ளை மனசு சங்கடப்படணும், அந்த குழந்தைக்கு நம்ம ஆகணும் தானே வேணுமே பேசிக்கிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நாள் குடும்ப வாரிசு சுமக்கிறாளே அப்படின்ற அக்கறை இருந்தா, ஒரு பாசம் இருந்தா அந்த பிள்ளை மேல பிள்ளை பேசுவாங்களா அவங்க? அவங்களை கண்டிச்சு வைங்க. என்ன சொல்லிக்கிறீங்க நீங்க? ஏமா இந்த கேள்விக்கு ஆரம்பத்துல எனக்கு பிடிக்காதுமா. நான் வாக்கப்பட்டு வந்த நிக்கிறது இந்த கேள்வி என்கிட்ட எப்பயுமே ஏடாவோட மாதிரி பேசுமா. எப்ப பார்த்தாலும் மதனிட்ட பேசுற மாதிரி பேசும், ஒரு பேர பாட்டிட்ட பேசுற மாதிரி பேசாது. இந்த கேள்விக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காதுமா. எப்பொழுதுமே எனக்கு கரைச்சு கொட்டிக்கே இருக்கும். அதனால ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டே இருக்குமா. இந்த கேள்விக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போவோம்மா. ஏமா புஷ்பா, என்னம்மா நீதான் அம்மாவுக்கு கொஞ்சம் பொறுமையை எடுத்து சொல்லணுமா. நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசுனா என்னமா அர்த்தம்? வீட்டுல கல்யாணத்தை வச்சுக்கோ, நீ மாசமா இருக்க, நான் வீட்டை ஒரு கோச்சுக்கு போறேன் என்னமா அர்த்தம்? நீ கொஞ்சம் பொறுமையா போமா. அவதே பெரியவங்க ஏதோ வயசான ஆட்கள் புரியாம பேசுறாங்க. சின்ன பிள்ளை நீ கொஞ்சம் பொறுமையா போகணும்லம்மா. என்னங்கம்மா எல்லாருமே இப்படி பேசினா என்னதையும் செய்யணும்? யார் உதவி பேசுறேன் சொல்லுங்க. சமந்தியம்மா விடுங்க சமந்தியம்மா. எதை எங்க மாமியா அப்படி புரியாம பேசிட்டாங்க, அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க நீங்க. அக்கா பாவம்ல, அவங்க என்ன செய்வாங்க அங்கம்மாக்கா? அதெல்லாம் விட்டுருங்க, பரவாயில்ல. என்னையவே அப்படித்தான் பேசுறாங்க எங்க மாமியாரு. நாலாவது பேச கண்டுகிட்டா இருக்கேன், அதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க, விட்டுருங்க. என்னது புரியாம பேசுறேன்? ஏண்டி அடியே அடியே உங்க குதிரை வாழை பிடிச்சி அப்படியே அறுத்துட்டு இருக்கீங்க கிரிச்சு 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 கிரிச்சுன்னு. நான் பைத்தியம் பிடிச்சாது புரியாம பேசுறதுக்கு. நீ அவளோட கூட்டிட்டு தானே எனக்கு தெரியாது நினைச்சிருக்கியா? நீ எவ்வளவு என்ன செய்யறா? நட்டா விட்டா பாவனை வச்சு கண்டுபிடிச்சு போடுங்க. எவ்வளவு எப்படிப்பட்ட வண்டி என்கிட்ட இந்த வேலை காமிச்சு தெரியாதீங்க. இவன் கிடைச்சிருக்காங்கம்மா. அவளை ஏமாத்துற மாதிரி என்னையா மாதிரி நினைச்சு தர்றீங்களா? நானும் போனா போது எனத்தையும் அவளை வாட்டி செஞ்சு தர்றாங்க விட்டுக்கிறீங்க. ஆளாள் செஞ்சு நடிச்சு தர்றீங்களா? ஒண்ணு தெரியாது எனக்கு. குட்டிங்க பிடிச்சி அறுத்து விட்டு ஒவ்வொருத்தியா போனா போடி இன்னைக்கு கிளம்பி உங்க வீட்டுக்கு இப்பயே கிளம்பு. பட்டி பிடிக்க நான் எடுத்து தர்றேன். ஏன் நீ போயிட்டா என் பேரனுக்கு வாழ்க்கை கிடைக்காதாக்கா? 1000 பொண்ணு வருவாள் இப்படி செய்யற நேரத்துக்கு நான் கட்டி வைப்பேன்டியே. ஏன் இந்த அம்மா போயிட்டு அங்க எதுவுமே ஓடாது நினைச்சு தர்றா. ஆத்தே நீ எல்லாம் அந்த அம்மா மாதிரி குடும்பத்தை நின்று நிறுத்திக்கிறதா அப்படித்தான் போல இருக்கு. நான் எல்லாருமே அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருந்துருவேன். பாத்தீங்களாமா அந்த கேள்வி எப்படி சொல்லுதுன்னு? அந்த கேள்விக்கு இப்ப இந்த வீட்டு விட்டு நான் போகணும். அதே இந்த பிரச்சனை. அதனால இப்படி பேசிட்டு இருக்குமா. வாங்கம்மா நம்ம கிளம்பி போவோம். நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். ஏன் வேணாம் ராசமாடி தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவியா? அந்த பிள்ளை மாசமா வர இருக்க வேணாம். நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கெஞ்சி கேட்கறேன். போங்க உள்ள. ஏ போடி போகத்தவளே, இப்படியே ஒவ்வொருத்தையா பிடிச்சி கெஞ்சிக்கே தெரியும். நீங்க அவளுக்கு மண்டில முளை வச்சுட்டு போயிருவாளுங்க. என்ன செய்யி உன் பாடு உன் 10 லட்சம் கடைசியில் நீ தான் உட்காந்துக்க போற. எனக்கு நான் சொல்றது சொல்லிவிட்டேன். புத்திசாலித்தனமா பொழைச்சா பொழைச்சுக்க. இவளெல்லாம் மருமகன் நினைச்சு நம்பி திருந்துச்சு நினைச்சுக்க. தூங்குறப்ப மட்டில கலத்தி கொண்டு விடுவாடியே. நான் என்னமோ செய்ய நான் போறேன். சமந்தி மன்னிச்சிருங்க சமந்தி. என்னமோ ஆள் கூட பேசிங்க, வாக்குவாதம் வந்துருச்சு. சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்னன்னு சொல்லணும், அந்த பிள்ளை எதுவும் சொல்லல. நான் சொன்னாக்க நீங்க கோவப்படணும். அவங்க பெரிய ஆளு எனக்குனாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதல வாங்கக்கூடாது சமந்தி. விடுங்க சமந்தி, இந்த பேச்ச இதோட. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா மனசு கஷ்டப்படுவாரு. நீங்க யார்ட்டையும் இந்த விஷயத்தை பேச வேணாதீங்க சமந்தி. இதோட விடுங்க சமந்தி. என்னங்க சம்பந்தி, நான் இது வரைக்கும் என்னம்னாலும் பேசிருக்கேன். வாயை திறந்து வீட்டுல ஆடி வாங்க போங்கன்றதுக்கு மறு பேச்சு பேசுனது இல்ல. அப்படி இருக்கும்போது என் முன்னாடியே என் பிள்ளை இந்த அளவுக்கு பேசினாங்களே, எனக்கு ஆத்திரம் வராத சம்பந்தி எனக்கு. நீங்களா சொல்லுங்க பாப்போம். நான் இது பேசக்கூடாது பொண்ணு எடுத்த இடத்துல அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கேன். அந்த அம்மா வாட்டுக்கு ஓவரா பேசிக்கிருக்கு. எனக்கு நாண்டு அந்த பிள்ளை சக்கலா தேவையில்ல மாதிரி பேசிக்கிருக்கு. என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க பாப்போம். சரி சமந்தி, தப்புதே, நான் பாத்துக்கிறேன். அந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. ஆம்பளையாவது காதலுக்கு போச்சுன்னா தேவையில்லாம சங்கடப்படுவாங்க எல்லாரும். யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம். நம்ம பொம்பளையாவது பேசி முடிச்சுக்கிறோம். விடுங்க சமந்தி. இங்க பாருங்க சம்பந்தி, உங்களுக்காக நான் இப்பயும் பேசாம பொறுமையா இருக்கேன். இல்லாட்டினா என்ன எங்க வீட்டுக்காரட்ட சொல்லி இந்த பிரச்சனையை பேசி பெருசாக்கி விட்டுருப்பேன் நானு. உங்க முகத்துக்காண்டி நான் பேசாம இருக்கேன். பாத்துக்கோங்க. அப்படித்தேன்.
சரிங்க சம்பந்தி, இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏமா புஷ்பா, நீ கிளம்புமா, நம்ம போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். சரிங்க, ரெடியாட்டே இருக்கேன், நீ கிளம்பி வாங்க போவோம். என்னடி நெசமா டென்ஷன் ஆயிட்டியா? வேணுமே கிளம்பிட்டு உடனே எடுத்து பிரச்சனை பெருசாக்கி விட்டேன். எதனா ஒரு சண்டை எடுத்து விடலான்னு பார்த்தா உன் மாமியார் எல்லாத்துக்கும் அப்படியே கெஞ்சி கெஞ்சி பேசி ஒன்று மாதிரி பேச மாத்தி விட்டாளடி. ஆமாம்மா, அது பயங்கரமான ஆளு. காரியம் நடக்கணும்னா கழுத்தையும் காலை பிடிக்கணுன்ற மாதிரி. அதுக்கு இப்ப மழை கல்யாணம் நடக்கணும், வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே மூஞ்சி எப்படி போச்சுன்னு பாத்தியா? பயங்கர ஆளு, நம்ம காலை கூட விழுந்து கெஞ்சும் அது. விரியே இதுக்கப்புறம் இந்த கிளவியை வச்சே நம்மளால சண்டை இழுத்து பிரச்சனையை பெருசாகி விட்டுறோம். இவங்க இந்த கல்யாணத்திலேயே கவனத்தை செலுத்த விடாம சண்டை எடுத்துக்கே இருக்க பொழுது நீ விடக்கூடாது. நம்ம அம்மந்தியம்மா சூப்பரா கலக்கி விட்டீங்களே, நீங்க போட்ட ஓடுல என் மச்சான் முட்டாட்டி அரண்டு வச்சுல அப்படியே அத்தையே இன்னைக்கு மகளை கூட்டிட்டு போயிருவாங்க நினைச்சு. ஆமா சமந்தி, பிறகு இந்த போடு ஓடாட்டினா அப்படித்தான் அந்த கிளவி நம்மளை ஏறி மேய்ஞ்சு விட்டு போயிடும். அதனாலதான் உங்களை எல்லாம் மதிக்க மாட்டேங்குது. நீங்களும் இந்த மாதிரி பேசி பழகுங்க, அப்பதான் அந்த கிளவிட்டு இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லாட்டினா ஒரு நிமிஷம் இருக்க முடியாது பாத்துக்கங்க. இவ வேற வந்துட்டா எனக்கே அட்வைஸ் சொல்றதுக்கு. உங்களுக்கு ஒட்டுமொத்தமா யாருக்குமே சொத்த கொடுக்க கூடாது, பூராத்தி ஆட்டை போடணும்னு நான் வந்திருக்கேன். எனக்கே அட்வைஸா? கடவுளே, என் மக மாசமா இருக்கணும் சாமி. அதை வச்சுதே அந்த வீட்டுல என் மகன் இந்த அளவுக்கு நாட்டமத்தனம் பண்ணிட்டு திடுறா. எல்லாரும் மதிக்கிறாங்க. அவன் மட்டும் மாசமா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளை ஒரு செல்லா காசு கூட மதிக்க மாட்டாங்க. அதை வச்சுதே அவன் அந்த வீட்டுல அதிகாரம் பண்ணணும். கடவுளே, மாசமா இருக்கணும்ப்பா என் மக. அப்பா குலதெய்வமே, நீதான்ப்பா என் குடும்பத்துக்கு வாரிசு வர வச்சிருக்கணும்ப்பா. டாக்டர் நல்ல விஷயமா சொல்லணும். உங்க மருமக மாசமா இருக்கு, உங்க குடும்ப வெற்றி ஆயிடுச்சு, வம்ச வெற்றி ஆயிடுச்சுன்னு சொல்லணும் சாமி. என் குடும்பத்துல வாரிசு வரணும். முத அதை தூக்கி அள்ளி கொஞ்சம் நாங்க நல்ல முடிவா சொல்லணும் டாக்டர். டாக்டர்மா, எல்லாம் நல்ல விஷயம் தானே டாக்டர்மா? நல்ல பதிலா சொல்லுங்கம்மா. நீங்க எப்ப என்ன சொல்லுவீங்கன்னு நாங்க சாமியை கும்பிட்டு நிக்கிறோம். ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க மருமகளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்க பாட்டியாக போறீங்க போதுமா? அப்பா குலதெய்வமே, நான் உங்களை கும்பிட்டு வந்தது வீண் போகலப்பா. நல்லதா சொல்லியிருக்கீங்க, எங்க குலத்தை விருத்தி பண்ணியிருக்கீங்கப்பா. அதுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கோம் சாமி. நான் வேண்டுனது மாதிரி நேற்றுக்கடன் வந்து செய்யறேன்ப்பா. ராசாத்தி என் மருமக. புஷ்பா செல்லக்குட்டி சூப்பர்ரி. அம்மாவோட பயந்துக்கே இருந்தேன் என்னமோ ஏதோன்னு. நல்ல வேலை என் மனசுல பால வார்த்தை. ஏங்கம்மா டாக்டர்மா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கல்ல, ஆரோக்கியமா இருக்காங்கல்ல, வேற எந்த குறைபாடும் இல்லைல்லம்மா? எதா இருந்தாலும் சொல்லிருங்கம்மா, நல்லா கவனிச்சுக்கிறேன் எங்க மருமகளை. எங்க குடும்பத்துக்கு முதல் வாரிசுமா அது. அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க. குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கு. எதை வேணாலும் சாப்பிடலாம். நல்லபடியாக சாப்பாடு கொடுங்க. எப்பயும் போல நார்மலா இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் கொஞ்சம் கனமான பொருள்லாம் தூக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. மற்றபடி அவங்க நார்மலா இருக்கலாம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கங்க. கீரை, காய்கறி, பழங்கள் எல்லாம் நல்லா கொடுங்க சாப்பிட்றதுக்கு. கடவுளே, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். என்னடா ஏதுடா நம்ம மாசமா இருக்கமோ இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நான் மாசமாயிட்டேன் சாமி. இல்லாட்டினா இனி இந்த வீட்டுல யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்க டாக்டர், நாங்க கிளம்பலாம்ல? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எப்பமா வரணும் செக்கப்புக்கு திரும்ப? நீங்க கிளம்பலாமா? கொஞ்சம் நான் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், விட்டமின் டேப்லெட்ஸ். அதை ரெகுலராக சாப்பிட சொல்லுங்க. டேப்லெட்லாம் சாப்பிட்றப்ப உடம்பு ஹீட் ஆகும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா கொடுங்க. ஜூஸ், பழங்கள், முடிஞ்ச அளவுக்கு பழங்களை சாப்பிட்டு மெண்டு சாப்பிட சொல்லுங்க. ஜூஸாக கொடுக்குறது செகண்ட் தான். ஓகேவா? அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு நீங்க திரும்ப வந்தா போதும். ஓகேவா? சரிங்க டாக்டர்மா, நீங்க என்னைக்கு டேட் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு கரெக்டா மருமகளை கூட்டு வந்துடுறேங்கம்மா. நானு ஏங்கம்மா சாப்பாடுகள் எல்லாமே கொடுக்கலாம்லம்மா? அதுல எதுவும் பத்தியம்லாம் கிடையாதுல்லம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ரெகுலராக எப்பயும் போல சாப்பிடலாம். அவங்களுக்கா சம்டைம்ஸ் வாமிட் வரப்போ சில ஃபுட்டெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்க அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது, அது அவங்களோட இஷ்டம் தான். மற்றபடி எந்த இதுவும் கிடையாதுமா. டாக்டர்மா, அப்புறம் ஒரு விஷயமா, எங்க மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அந்த கல்யாண வேலையை நாங்கள் அங்கிட்டு கொஞ்சம் அலைவோம். என் மருமகளும் கொஞ்சம் கல்யாணத்துல அங்கிட்டு எங்க கூட கடைக்கு வர செய்யுமா இருக்கு. அந்த அலைச்சல்லாம் அலையலாமா இல்லை எப்படிமா? அதே எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த குழந்தைங்க கோயிலுக்கு இப்போ போயிட்டு வந்தோம், வேற வழி இல்லாம தான் கூட்டிட்டு போனேன். அதான் அடிக்கடி பஸ்ல எல்லாம் போகலாமா வரலாமா, கல்யாணத்துல அங்கிட்டு நடக்கலாமான்னு தெரியலம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் என்ன ரெகுலராக நடந்துட்டு இருக்க போறீங்க? ஏதோ ஒரு நேரம் கடைக்கு போவீங்க, ஷாப்பிங் போவீங்க, அவ்வளோதானே. அந்த மாதிரி இடத்துல உங்களை காரில் வச்சு கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெகுலராக வந்து போய் அலைஞ்சிட்டு வரக்கூடாது. பஸ்லையோ ஆட்டோலையோ அந்த மாதிரி தான் அலையக்கூடாது. நீங்கள் ஃபங்க்ஷன் டயத்துக்கு ஒரு நகை எடுக்க போவீங்க, ஒரு துணி எடுக்க போவீங்க, அந்த டைம் தானே போறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. சரிங்க டாக்டர்மா, ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. பார்த்து மெல்லமா இறங்குமா. அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் கூட மாசமா இருக்குமோ இல்லையோ நினைச்சிட்டே இருந்தேங்க. ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரியா குழப்பமாவே இருந்துச்சு. டாக்டர் அம்மா சொல்ல வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புஷ்பா, அதெல்லாம் ஒரு நல்ல மனசுக்கு நல்லாவே நடக்கும். நீ ஒண்ணும் பயப்படாத. சரி அம்மா, நீ மெல்லமா நடந்து வாங்க. டாக்டர் அம்மா மாத்திரை எழுதி தரேன்ருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சமந்தியை பார்த்து கூட்டு வாங்க சமந்தி. சரிங்க, நானும் அம்மா வந்து ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கோம். நீங்க டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி, மண்ணுக்கு இருக்காத, நான் வாங்கிட்டு வர வரைக்கும் உட்காருங்க. சமந்தி ஒரு 2 சீஸ் வாங்கி கொடுங்க புஷ்பாவுக்கு, குடிச்சுக்கிட்டோம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சமந்தி, நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்க போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்க. மாமா புஷ்பா, மெல்லமா நடந்து போமா. என்னம்மா இப்ப சந்தோஷமா? பயந்துட்டே இருந்தோம் நம்ம கூட. நான் கூட என்னமோ நினைச்சிட்டு இருந்தேம்மா. நல்ல வேலை கடவுள் கண்ணை திறந்திருக்காருமா, நமக்காண்டியே குழந்தைய கொடுத்துருக்காருமா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தாழ்ந்து நிமிந்து நடக்கலாம். இந்த கேள்வி வேற இனி ஓட்டுன்னு ஓடிட்டு இருந்தாமா, அந்த சினிமா கிளவி வேற. இதுக்கப்புறம் இந்த கிளவி இருக்கு. ஆமாடியே, இத்தனை நாள் இருந்துச்சு சினிமா கிளவி மாசமா இல்ல சும்மா நடிச்சுட்டு தர்றேன்னு ஓவரா வாய் வச்சுட்டு இருந்துச்சு. இப்ப நீ மாசமா இருக்கன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்ப எப்படி இந்த கிளவி பேசுன்னு பார்ப்போம். பேசினாலும் விட்டுருவாங்களா? உன் மாமனாரும் மாமியாரும் உன் புருஷன் சண்டையை கட்டி எகிற மாட்டாங்க. மொத அவங்க குடும்ப வாரிசு சமந்துக்குள்ள இருக்க உன்னை அப்படியே தங்கத்தட்டுல தாங்குவாங்கடி. நீ சொல்ற இந்த வீட்டை சட்டம் இனிமேலு. அம்மா ஆமாம்மா,
உள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுமா, ஒரு மாதிரியா அப்படியே ஒரு மாதிரி உறுத்துற மாதிரியே இருக்குங்கம்மா, வித்தியாசம் தெரியுதுமா. நான் கூட என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் எப்பயும் போல கடமுடன்னு வயிறு உருட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. ஆனா அது பாப்பாவோட சிம்டம்ஸ் தான் போலம்மா. நல்லா இருக்குமா, அழகா ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்குமா. என் தங்க பிள்ளை, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். என் செல்ல குட்டி முத மாசமாயிருக்கா. முதல்ல உங்க அண்ணனுக்கும் உங்க அப்பாவுக்கும் போனை போட்டு சொல்லணும். போனை போட்டு முதல்ல சொல்லுமா அவங்களுக்கு. ஏம்மா கோச்சுக்கிறாரம்மா, எங்க வீட்டுக்கார்ட்ட தான் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேம்மா. அவர்கிட்ட போய் நேர்ல சொல்லிக்கிறேம்மா, அதுக்கப்புறம் சொல்றேம்மா, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. அப்படியா? அதுக்கு எதுக்கு நான் தப்பா எடுத்துக்க போறேன்? மாப்பிள்ளை தானே சொல்றேன், அவர் சந்தோஷப்படுவார்ல சொன்னா. இப்ப கூட போனை போட்டு சொல்லு. இல்லம்மா, அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு, போனை வீட்டுல வச்சுட்டு போயிருப்பாருமா. நான் வீட்டுல போய் நேர்ல அவர்கிட்ட சொல்லிக்கிறேம்மா நானு. இவரு புஷ்பா, இத்தனை நாள் சும்மா இருந்தா உங்க வீட்டுக்கார தோட்டத்துக்கு போகும் வருவமா தெரிஞ்சாரு. இதுக்கப்புறம் நீ மாசம் ஆயிட்ட, அவர் சும்மா இப்படி தோட்டத்துக்கு போய் தெரிஞ்சாருன்னா மாசமா இருக்க பொண்டாட்டியை கவனிக்கிறது அவருக்கு முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் தான் தோட்டம் துறவு எல்லாமே புரியுதா? இதுக்கப்புறம் கூட இருக்க சொல்லு. நீ பேசுறதுல இருக்கு, உன் பேச்சு எல்லாம் கேட்டு ஆவாங்க இனிமேல். நீ சொல்றதையும் சட்டம். சும்மா தோட்டத்துக்கு போய் தெரியாம என் கூட இருங்க வைங்கன்னு சொல்லு. மாசமா இருக்க பொண்டாட்டி கூட புருஷன் கூட இருந்தா நல்லா இருக்கும். அதை விட்டு இப்படி சும்மா நான் இருப்பேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஊருக்கு போயிருவேன், நீ வாட தனியாவே இருப்ப. சரிம்மா, அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னா கேட்பாருமா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. இப்ப இந்த விஷயத்த சொன்னீமே, அதெல்லாம் நானே போச்சுன்னா அவர் போக மாட்டாருமா. என்ன சம்பந்தி புஷ்பா, இங்கே ரெண்டு பேசி கேட்கீங்களா? நான் மாத்திரை வாங்கிட்டு ரிசப்ஷன்ல நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க போவோம். அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, மாசமானதுல எனக்கு ஒண்ணும் கையும் புரியல காலும் புரியல, அதைத்தான் ரெண்டு பேசிக்கிருக்கோம். மாத்திரை வாங்கிட்டீங்களா? எனக்கே அப்படித்தான் சம்பந்தி இருக்கு, ஒன்னும் தலை முறையில காலம் முறையில, சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல. முதல்ல போய் ஒரு சீட்டை செஞ்சு என் தோழிகளுக்கு பூராத்து கொண்டு போய் கொடுத்து என் மருமக மாசமானது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் சம்பந்தி. அதேதான் மனசுல ஓடுது. மாத்திரை எத்தனை நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க? எல்லாமே சத்து மாத்திரையா? ஆமாமா, பூராமே அயன் டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்களா உனக்கு. போலிக் ஆசிட் அயன் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடு ஒரு பக்கம். என்னதான் நீ மாத்திரை சாப்பிட்டாலும் அதுல கிடைக்கிற சத்தோட கீரைகள் நல்லா சாப்பிடுமா. நல்லா பாலக்கீரை, பசலக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் சாப்பிடு. இதெல்லாம் இரும்பு சத்து நிறைய இருக்குமா. அந்த மாதிரி இயற்கையா சாப்பிடுறது நம்ம குழந்தைக்கு போய் நல்லபடியா சேரும். இது இருந்தாலும் நம்ம டாக்டர் கொடுக்கறது வேணாம்னு சொல்லக்கூடாதுல்ல. அந்த மாத்திரையும் சாப்பிடு. என்னதான் முழுசா நீ மாத்திரை சாப்பிட்டாலும் பழங்களை காய்கறி நல்லா சாப்பிடு, கீரைகள் நல்லா சாப்பிடு. எல்லா சத்தும் உடம்பு கிடைக்கும். இனிமேல் அத்தை கொடுக்கறது நீ கட்ட சாப்பிடணும். வாரத்துல 3 நாள் கீரை சாப்பிட்டே ஆகணுமா. நீ கம்பல்சரியா சாப்பிடணும். முக்கியமா அரைக்கீரை சாப்பிடு, என்ன பாலக்கீரை சாப்பிடு, பசலக்கீரை சாப்பிடு. இதெல்லாம் கண்டிப்பா நீ சாப்பிடணும். புரியுதாமா? சரிங்க சாப்பிடுறேங்க. என்னாடியே சொன்னது புரியுதா இல்லையா? உங்க அத்தை சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வச்சு கொடுத்தாங்கன்னா கரெக்டா சாப்பிடணும். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்பதான் பாப்பாவுக்கு தேவையான சத்து பூரா கிடைக்க முடியே. நீ சும்மா இருக்க நேரம் மாதிரி நானும் சொல்லக்கூடாது. புரியுதா? ஏம்மா சரிங்கம்மா, நான் தான் சாப்பிட்றேன்னு சொல்றேன் இல்லம்மா. ஏமா எனக்கு மட்டும் பாப்பா மேல அக்கறை இல்லையா? அதெல்லாம் கரெக்டா அத்தை என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்றேம்மா. சமந்தியே, அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவளை எப்படி கவனிக்கணும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க பாருங்க எப்படி கவனிக்கிறேன்னு. இந்த பாரு புஷ்பா, டெய்லி முருங்கைக்கீரை சூப்பு போட்டு தரேன் குடிமா. அதுதான் உனக்கு ஹீமோகுளோபின் கிடைக்கும். ஏன்னா இப்ப குழந்தைக்கு ரத்த ஓட்டம் தேவைப்படுது. அதனால ஹீமோகுளோபின் வேணும்னா நீ ரெகுலரா முருங்கைக்கீரை சூப்பு நான் போட்டு தரேன், அதை குடிக்கணும். சரியாமா? அத்தை சொல்ற மாதிரி நடந்துக்கணும். அன்னைக்கு மரத்துல ஏறின மாதிரிலாம் ஏறி கூடாதுமா. சும்மா கண்டதுல எல்லாம் இனிமேல் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். டெலிவரி வரைக்கும் அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு கரெக்டா நடந்துக்கணும். இல்லாட்டினா அப்பத்தா தேவையில்லாம எனக்கு சொல்லி வரதுக்கே இருக்கும். அதை அப்படித்தான் பேசும். அதாவது நல்ல மனசு. இப்படி மாசமா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அது ரொம்ப சந்தோஷப்படும். தெரியுமா? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மருமக முழுகாம இருக்கா. இன்னொரு 10 மாசத்துல, 10 மாசம் கூட இல்லைங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துல 7 மாசத்துல எங்க வீட்டுல குட்டி பாப்பா வரப்போகுது. எங்க வீடே குதூகலமா மாறப்போகுதுங்க. அதுக்கு என் மகளுக்கு வேற கல்யாணம் வைக்கிறோம். அவளுக்கு வேற சீக்கிரமே நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கங்க எல்லாரும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அக்கா. என் சந்தோஷம் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்ல நானே. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.